நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது. அந்த வகையில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ரோஜ் பூங்கா வரைக்கும் வந்திருக்கிறோம். நம்ம இன்றைக்கி யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா தேனி சப்ஸ்கிரைபர் வந்து கீழே தூண்டி போட்டுட்ருக்காரு. எத்தனையோ பதிவுகள் போட்டிருப்பேன். இந்த கட்ட முரல் பிடிக்கிற மாதிரி ஒரு பதிவு நான் போட்டது கிடையாது. இப்போ பாருங்கள் அவர் பிடிக்கிறதே அந்த பிடிச்சிட்டாரு பாருங்க, தெரிச்சு விட்டாருங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பிடிச்சிட்டாருங்க. நம்ம அதை எப்படி பிடிக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க இது எப்படி பிடிச்சிருக்காரு அப்படின்னா, இவர் வந்து மைதா மாவு போட்டு பாட்டிலில் வந்து மணல மீன் அதிகமாக பிடிப்பார். நம்ம ஒரு தடவை இன்ட்ரொடக்ஸ் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதில் ப்ரொஃபஷனல் ஆகிட்டார். இப்போ வந்து மைதா மாவு போட்டு கட்ட முறையில் பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் மைதா மாவை மாற்றலை. பார்த்தீங்களா? அந்த மீனை கரெக்டாக காட்டின கையில் பக்கத்தில் காட்டி பாருங்க. இதுதான் அந்த கட்ட முரலுங்கிறது. நான் கரெக்டாக வாங்கி காட்டுறேன். உளுந்துடாம பாருங்க. இதுதான் அந்த கட்ட முரல். ஏய் பாம்பு மாதிரி இருக்காம பாருங்க. ஆனால் சின்ன மீனாக இருந்தாலும் ருசி அதிகமாக இருக்கும். எத்தனையோ மீன் வெரைட்டி நம்ம வந்து இப்போ பிடிக்கிற மாதிரி நம்ம காட்சிகள் காட்டியிருப்போம். இந்த கட்ட முரலுக்கு வந்து வாய் இதில் தான் இருக்கும். இது வந்து குச்சி மாதிரி இருக்கும். இதிலே கோழிய முரல் ஒன்று உண்டு, பல்லு மாதிரி இருக்கும், ரொம்ப மாதிரி. அது வந்து நல்ல தண்ணிலையும் பார்க்கலாம், நம்ம உப்பு தண்ணிலையும் பார்க்கலாம். இந்த மீனுமே நல்ல தண்ணிலையும் உப்பு தண்ணிலையும் கிடைக்கும். சரிங்களா? அதை எப்படி பிடிக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். விரிவாக பார்ப்போம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முள்ளை காட்டினேன் விவரமாக லேசாக காட்டு நண்பர்களுக்கு. இந்த பாருங்கள், முள் பொடி முள், கீழி முள்ளுன்னு சொல்லுவாங்க. அந்த கீழி முள்ளை போட்டிருக்காரு. இன்னும் எந்த ஏற வைக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். லைவாகவே நீங்கள் பாருங்கள். மைதா மாவு தான். சூப்பர். அது எவ்வளோ கொண்டு எடுக்காருங்கிறத பாருங்கள். அதுதான் விஷயம். புழுக்க மாதிரி எடுக்காரா புதுசா? அந்த வாய்க்கு ஏற்ற மாதிரி தான் எடுப்பார். அந்த முள் முனியில் வைக்காரு பாருங்கள். அப்படியே வச்சுட்டு காட்டு எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத. உன்னை பார்த்து ஒரு 4 நண்பர் பிடிக்கிட்டோம். இதை பாருங்கள் எவ்வளோ கொண்டு ஆள் வச்சுருக்கு பார்த்தீங்களா? இவ்வளோ தான். இப்போ பாருங்கள் பிடிப்பார் பாருங்கள். உள்ளே போட்ட உடனே அந்த மீன் கட்ட முறையில் அதில் நிற்கிது. முதல் மேயும். இந்த மாவு திண்டு போயிட்டு இப்படி நிறைய தடவை நடக்கும். இந்த பாருங்க அடுத்த அடியை பாருங்க. இப்போ தான் கட் பண்ணாங்க, அடுத்து உடனே அடிச்சிட்டாரு ஆள். போட்டு நொறுக்கு ஆள் இங்கேயே கறிக்கு பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இது உண்மையில் குழம்புக்கு ருசியாக இருக்கும் நண்பா. பார்க்க தான் பொடி மீனாக இருக்கும். இதிலே சைஸாகவும் வரும் இந்த மீன். இந்த பாருங்கள் ஆள் இப்போ தான் பிடிச்சி வெளியே போட்டிருக்கு. கட்ட மரல் எத்தனையோ பதிவு இந்த ரோஜ் பூங்கா பாலத்தில் போட்டிருக்கேன். இது ஒரு பதிவு. மிதப்பு எதுவுமே கிடையாது நண்பா. மேட்டாக்கில் தான் வச்சுருக்கிறாரு. அந்த எடுத்துகிட்டு ஓடுது. அடிச்சிட்டாரு. அது பாருங்க அழகாக அப்படி எடுத்து பார்த்தீங்களா? அப்படி பார்த்து தான் பிடிக்கணும் இந்த மீனை. சூப்பரு, தரமாக பிடிக்க வேற லெவலு. ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு செல்லை கையில் கொடுத்து நீங்கள் பிள்ளைகளை நிறைய பேரை கெடுத்து வச்சுருக்குறோம். நான் என்னையும் சேர்த்தேன் சொல்கிறேன். சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது சின்ன பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி மீன்களை பிடிச்சி காட்டுங்க. அவங்களுக்கு இதை மிஞ்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்காது. லைவாக கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட். இது பிடிச்சி போடுறாரு. கடைசி நம்ம பார்ப்போம் மீனை. பாருங்க அடுத்து உள்ளே போட்டிருக்காரு பாருங்க. அந்த சரன்னு சாப்பிடுதான். அந்த போட்டு அட்டியே கேளுங்க. பார்த்தீங்களா? இது நம்ம ஷார்ட்ஸ்லேயும் போட்டுருக்குறோம், ஃபுல் வீடியோலையும் போட்டுருக்குறோம். இது வந்து ஒரு சின்ன மீன் தான், இருந்தாலும் அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கே அது புரியும். உள்ள இதில் போட்டு பையில் போட்டு பைக்கில் போட்டு வச்சுருக்கிறாரு. எறும்பு திண்டி போடாமல். நான் கடைசியாக அந்த பைக்குள்ளே கிடக்கிற மீன்களையும் காட்டுறேன் கடைசியில். கொஞ்சம் சைஸாக மீன் வேணும்னா கொஞ்சம் பருமுள் போட்டணும். அதுதான் ஆள் என்ன பண்ணுதுன்னா, ரொம்ப புழுக்க முள் போடாமல் கொஞ்சம் சைஸாக போடுறாங்க. பாருங்க போட்ட உடனே எடுத்துட்டுங்க. அந்த பாருங்க திறக்கேனே. இது நல்லதில்லை. மீன் உண்டு இல்லை இந்த மீன் பார்த்துருக்கல? ஆமாம் எல்லாம் அந்த மீன் தான்பா. எந்த மீன் மாற்றமே கிடையாது. அதே மீன் தான் பிடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அதுதான் மேலே மேய்ஞ்சிட்டு இருக்கு. சரிங்களா? சூப்பர். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சுவாரஸ்யமாக நிறைய தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம நண்பர் இவருமே நம்ம வீடியோ பார்த்து தான் அவ்வளோத்தையுமே கற்றுக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். உண்மை இல்லையானே அதை சொல்லிடுறேன் இல்லையா சார்? நம்ப மாட்டாங்க. சத்தியமாக ஒரு சேனலை பார்த்து தானே ஒன்றும் பழகி வரேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பயனுள்ளதாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு யாருக்கு எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுங்க.
நன்றி நன்றி நன்றி. ஆனால் உண்மையிலே அவர் வந்து நல்லதில்லை மீன் பிடிச்ச நண்பர். முதல்ல நம்மளை மீட் பண்ணார். அவர் அப்படியே போனோம், பாட்டிலில் அடித்தோம், சூப்பராக மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதான் திண்டு போயிட்டு அடடா. அதுக்கப்புறம் அப்படியே அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாரு. நம்ம இந்த மீனையே நம்ம வந்து வெட்டு தூண்டி போட்டு பிடிக்கிற மாதிரிலாம் போட்டிருக்கோம். அதாவது இந்த கட்டை முரல் கிடையாது, இந்த கோழிய முரல்னு சொல்கிறோம்ல, ஊசி மீன். அதை வந்து நம்ம நைட்டு நேரத்தில் வெட்டு தூண்டி போட்டு பிடிப்போம். அதாவது கொத்து முள்ளுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து இறையே இல்லாமல் கீழே விட்டு மீனை அடித்து பிடிச்சிற மாதிரி வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன். அதெல்லாம் நிறைய நண்பர்கள் பார்க்கல, பாருங்கள். இப்படிலாம் பிடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ரோஸ் பூங்காவில் வந்து நம்ம முதல்ல பெரிய பெரிய மீன்களாக பிடிச்சோம். செப்பிலி மீன், பண்டாரி, கொடுவா அப்படின்னு எல்லா வெரைட்டியும் பிடிச்ச இடம் தான். இப்போ நண்டு வலை ரொம்ப ஜாஸ்தி. 2 பைப்பர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பயங்கரமாக நண்டு வலை போடுறாங்க. குறுக்க மறுக்க போட்டு வச்சுருந்தாங்க, எந்த ஒரு தூண்டியுமே போட முடியல. நம்மளாம் அந்த மாதிரி ஃபைபர் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கூட தள்ளி போக முடியாமல் கிடக்கும். அவங்க ஃபைபரை வச்சுட்டு இந்த கரைக்குள்ளே எதுவும் போடுதாங்க. ஒரு நண்பர் கூட தூண்டி போட முடியாது. கொஞ்சம் தள்ளியும் போட மாட்டேங்காங்க, கரெக்டாக கரை ஓரத்துலேயே வச்சு சாத்திடுவாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமான விஷயம். பாருங்க எப்படி மேய தெரியுமா, அந்த வீடியோ காட்ட முடியல, எனக்கு கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. இல்லைன்னா அந்த மீன் மேயிறது பிறக்கிறதெல்லாம் காட்டிடுவேன். மாச்சப்படாமல் யாராவது இப்படி கொறுத்து போடணும். அதான் திருப்பி சொல்கிறேன். திருப்பி என்னடா திண்டு போகுது அப்படின்னு நினச்சிடாதீங்க. தின்னுட்டு தான் போகும். அதை நீங்கள் பார்த்து தான் அடிக்கணும். இதில் மிதப்பு கிடையாது, குண்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது மலைன்னு பிறக்கும். அதை கரெக்டாக நம்ம கண்ணுட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவன் வாயில் எடுத்துட்டானா ரைட் அப்போ சுண்டிடணும் அப்படின்ட்டு அதை கரெக்டாக கெஸ் பண்ணி அடித்தாதான் அந்த மீன் ஒரு வந்து அடிச்சா பாருங்க. அதில் இது ரொம்ப சின்னதாக இருக்கனால உங்களுக்கு இவ்வளோ டைம் கொடுக்கு. அதுவே கொஞ்சம் சைஸாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டு. இதை இம்பிட்டுக்கொண்டு புழுக்கையெல்லாம் பிடிச்சி என்னடா செய்கிறீங்க அப்படின்னா, நல்லதில்லை பார்த்துருப்பீங்க, ஐர மீன்லாம் பிடிப்பாங்க. ஐர மீன் எம்பிட்டுக்கொண்டே இருக்கும். இல்லை அது எம்பிட்டுக்கொண்டு இருக்கும். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் இருந்த மாதிரி இருக்கும். அதை போட்டு வரைச்சாங்க. அது ஏன்னா இல்லை நான் சொல்கிறேன், நல்ல தண்ணியில் ஐர மீன் ரேட்டு கூட. அது மாதிரி சின்ன மீனை ரொம்ப ஏளனமாக பார்க்க வேண்டாம். சின்ன மீனாக இருந்தாலும் ருசி அதிகமாக இருக்கும். ஆனால் எடுத்து திங்க தான் அதிகமாக கறி இருக்காது. குழம்பு ருசியாக இருக்கும். கோழி குருடாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி ருசியாக இருக்கும். அந்த அடுத்து போடுறதா முடிஞ்சுது. அடுத்து ஒன்று போட அடி தான், சப்புன்னு எல்லாம் அதே மீன் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நான் தான் முதல்லேருந்தே சொல்கிறேன், எல்லாம் அதே மீன் தான், கட்ட மாதிரி தான். ஆட்டிய களி போட்டு யாருக்கிட்ட மகனை யாருக்கிட்ட சூப்பர்ண்ணே, உண்மையிலே நீ உனக்கு திறமைசாலினே, நீ ஒரு திறமையாளவர் அப்படின்ன மாதிரி திறம் திரைக்க ஆரம்பிச்சிட்டப்போ. சூப்பர் நல்லா திருத்துனே, சம்முன் இருக்கப்போ. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் காட்டியிருந்தேன். பிறகு நீங்கள் மீனை காட்ட நினைப்பீங்கல்ல, இன்னும் கவருக்குள்ளே கிடக்கு. பரவாயில்ல, நீ அதில் கையில் உள்ளது மட்டும் காட்டு. இன்னும் கவருக்குள்ளே கிடக்கு. இந்த பாருங்க, இதுதான் பிடிச்சி வச்சிருக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு பங்கு பிடிச்சாருன்னா குழம்புக்கு தேர்த்திடலாம். சரி, ஓகே. அடுத்த அறையை கேளுங்க. தூக்கு போட்டு பாருங்க. அடுத்தடுத்து நம்ம பிடிக்கிற காட்சியில் நம்ம காட்டியிருப்போம். பெருசோ சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய் போட்டு லைட்டா ஒரு அருமையாக இருக்கும். தேங்க்யூ.